சின்ன சின்ன படங்கள்ல இருந்து பெரிய பெரிய வெப் சீரிஸ் வரைக்கும் எல்லாமே மறுபடியும் இதை குளோரிஃபை பண்ணி அவன் லைஃப் போச்சு. இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது தான், அவன் லைஃப் முடிஞ்சு. அவனை ஒரு அடல்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. தப்பு பண்ணிட்டு சின்ன வயசு எஸ்கேப் ஆகிடலாம் நினச்சா அதுவும் பண்ண முடியாது. சிறுவர் சீர்திருத்த பள்ளிலாம் கிடையாது, ஜெயில் ஃபார் அ லைஃப் டைம். அண்ட் அதுக்கு அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு போய் ஜெயிலில் நிற்க வச்சிருக்காங்க. இன்றைக்கி கோர்ட் ப்ரொசீடிங்கில் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வாங்கன்ட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன்னோட பையன் வந்து ஃபோனை திருடினான்னு தெரிஞ்சப்பமே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது நடந்திருக்குமாங்கிறது அவங்க அம்மாவே சொல்கிறாங்க. அது இறந்து போன பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கே நீங்கள் கேட்டிருக்க வேண்டியதானங்கன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கோர்ட் வாசல் ஏறிட்டு இருக்காங்க. அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து நடுத்தருக்கு இந்த பையனால் வந்திருக்குது. அந்த அடல்சன்ட் வெப் சீரிஸ்ல இதாங்க இந்த சின்ன பையனை எஸ்கேப் ஆகிடலாம். நோ, கொஞ்ச நாள் சொசைட்டியை ஏமாற்றலாம், சட்டத்தை ஏமாற்றலாம். ஆனால் கடைசியில் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அலசி ஆராயிறப்போ மொத்தத்தையும் எடுத்துருவாங்க. 100% வெளியே எடுக்கிறப்போ என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதுன்னா, இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் இதெல்லாம் கூலு, இந்த ரோட்ல போகிறப்ப 4 பேர்கிட்ட வம்பு இருக்கிறது, சண்டை போடுறதெல்லாம் கூல்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையை முடிச்சு விட்டுருவாங்க. முடிச்சாச்சுங்க. ஒரு பையனுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணு இறந்துருச்சு. அந்த 2 குடும்பத்தோட ட்ராமாவை